மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்கள். அது பக்கத்தில் இந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும், கை அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்ற நம்மளுக்கு வீடியோ போய் சேரும். புரியாது, அந்த தெய்வத்துக்கு என் மனசு புரியாது. அந்த தெய்வத்துக்கு மட்டும் என் மனசு புரிஞ்சிருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இல்ல, எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த மனுஷன் எனக்கு வேண்டாம். நான் யாரையும் நம்ப மாட்டேன். நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். நான் மாறினா நான் செத்துருவேன். நான் மாறினா நான் செத்துருவேன். என்னையாவே இருக்க விட்டுருங்க. நான் நானா இருந்துட்டு போறேன். நான் நானா இருப்பேன். அலெக்சாண்ட்ரா, அலெக்சாண்ட்ரா, மிஸ்டர் மகாதேவன். மிஸ்டர் மகாதேவன், தெரியுது, சொல்லு. நீங்க பண்றது சரியா? நீ திரும்ப என்கிட்ட வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும், அதுக்காக தானே குழப்பி விட்டீங்க. குழப்பி விட்டேனா? வாழதுக்கு வழி சொன்னேமா. வாழதுக்கு வழி சொன்னீங்களா, இல்ல நான் சாவதுக்கு வழியை காட்டுனீங்களா? அதை நீ சாவுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் என்ன இப்படி குழப்புனீங்க? ஏன் ஒரு நிமிஷம் என்ன நிலைக்குள்ளே வச்சீங்க? நான் அலெக்சாண்ட்ராவை எதிர்த்து போறேன். அலெக்சாண்ட்ராவை மாத்த நினைக்காதீங்க. இனிமேல் இதெல்லாம் வேண்டாம். என்ன மாத்ததுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வாழதுக்கு வழி சொன்னா நான் சாவேன்னு நிக்க நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்து போறதே போட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வாழதுக்கு வழி சொல்லல, நான் சாவதுக்கு வழி காட்டுனீங்க. அதுவா முட்டாள்தனம்? அது உங்களுடைய அறியாமை இல்ல, ஒரு மனுஷனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? உன் மனசுல இல்ல, இங்க அநேக மனுஷனுடைய மனசுலயும் போராட்டம் இருக்கும். எல்லாருக்கும் போராட்டம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல், அவ்வளவுதான். என் மனசுக்கு சொல்லிருந்தா கூட வலி அது குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? என் கண்ணு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? பைத்தியமாக்கிட்டானுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு நொடி, ஒரே ஒரு நிமிஷம் சாதாரணமா சொல்றேன். அந்த ஒரு நொடியில என் வாழ்க்கைய போச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்திருந்தா அவசரம் போயிருக்காது. கெஞ்சின கதறின ஒரே ஒரு நிமிஷத்துல, இன்னைக்கு அந்த ஒரு நிமிஷத்தால இந்த ராட்சசியா, இந்த அலெக்சாண்ட்ரா மாறிட்டா. ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி நீங்க வாய் பேசாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நொடங்க போறாரி ராட்சசி அலெக்சாண்ட்ரான ஒரு பணப்பை பிடிச்சவ, அவ்வளவுதானே? ஆமா, இனிமேல் இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். கொன்னுடுவேன். என்னன்னு அலெக்சாண்ட்ரா ரொம்ப கத்திட்டு கிடக்கா? மகாதேவன் கத்திட்டு கிடக்கா? ரெண்டுத்துக்கு நல்ல பொருத்தமா இருக்குல்ல? இல்ல வாய விடாத. இல்லன்னு மகாதேவன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, அலெக்சாண்ட்ரா வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, அதை சொன்னேன். என்னட்டு சேர்த்து வச்சிருவோமா? இருக்க மாதிரி பேசாத. இந்த மகாதேவன் யாரு உனக்கு தெரியுமா? பாரு, அவர் மூளை எல்லாம் அபார மூளை. சும்மா நம்மள மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு. என்னன்னு சொல்றதா? பாரு, அவர் நம்மள மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு. ரொம்ப ஆழமா யோசிக்க கூடியவர். அவர் ஏதோ அலெக்சாண்டர்ட்ட சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்கும்.
சும்மா சாதாரண பேசுறதுக்கெல்லாம் அலெக்சாண்ட்ரா இப்படி கத்த மாட்டா. அவ ஆள் மனசுக்குள்ள இருக்கிற எதையும் வெளிப்படுத்திட்டாரு. ஒரு சாதாரண மனுஷனால இன்னொரு மனுஷன் ஆள் மனசுக்குள்ள போக முடியாது. இவர் பெரிய சயின்டிஸ்ட் இல்ல, அதான் போயிட்டாரு என்னமோ. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு ஆள் மனசுக்குள்ள இருக்கிறதையும் வெளியில கொண்டு வச்சிருவாரு. அப்படி ஒண்ணும் தெரியாது, ரொம்ப காமெடி பீஸாலாம் இருக்காரு. எங்க பார், அப்பா கருப்பசிங்கம் சும்மாலாம் யாரையும் பக்கத்துல வைக்க மாட்டாரு. நான் படிச்ச சயின்டிஸ்டிலே இவரு கனஸ்பாண்டா வந்தவரு. வாத்தியாரு, மூளைக்கெல்லாம் மூலக்காரன், மூளை உள்ளவனுக்கே பாடம் எடுக்க வந்த வாத்தியாரு. சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட மகாதேவன் பேச மாட்டாரு. நீ நல்லா செக் பண்ணி பாரு. அவளை திரும்ப திரும்ப அலெக்சாண்டர் போய் பேசுறான்னா ஏதோ பின்னாடி இருக்கு. இந்த அலெக்சாண்டராவால அதை தாங்கிக்க முடியல, ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. அதான் இப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆனாலும் எவ்வளவு நிதானமா இருக்காரு பார்த்தல மகாதேவனு. மகாதேவன் ரொம்ப நிதானமா இருப்பாரு. மூலக்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன சொல்ற எனக்கு புரியல. சரி, இப்ப நம்ம எப்படியாவது வெளியில போனோம். இப்ப என்ன பண்ண பாருங்க, வேற வழியே இல்ல. என்ன சட்டையை கலத்தி கேட்டு மேல கை வச்சு பாக்கட்டா? இல்ல சாக்கடிச்சிட போதில்ல, ட்ரை பண்ணி தான் பாப்போம். எத்தனை நேரம் அப்படி நிக்க இல்ல, நான் சட்டையை கலத்தி அந்த சைடு போட்டு தாவி பாக்கேன். என்ன ஒருவேளை வெளியிலோடி கொண்டு வச்சிருந்தானுங்கன்னா நான் வெளியில போனாதான் முடியும். இப்படி எல்லாரும் உள்ளுக்குள்ள கடந்து சரிப்பட்டு வராது. சரி, நான் என் சட்டையை கலத்தி அந்த சைடு போட்டு பாக்கேன். கரண்ட் எவ்வளவு தூரம் சாக்கடிக்குன்னு பாப்போம். கரண்ட் கூட விளையாடா சொன்னா கேளு, விட பாத்துக்கலாம். சரி, நான் அந்த சைடு தாவி பாக்கேன். சாக்கடிக்குதானே பாப்போம். என்ன ரிஸ்க் மாதிரி தோணுதுன்னா பாத்துக்கலாம், விடு. சரியில்ல, நான் சரி தாவி பாக்க. என்ன ஒரு சாக்கடிக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். உள்ள போங்க. ஓகே ஓகே, உள்ள போறோம். என்ன நடக்குது? உள்ள குடும்பமே இருக்கு. நம்ம உள்ள போல உங்க உசுறு போயிடும். சரி, உள்ள போ. டேய், இவனுக்கு உள்ள வரானுங்கடா. டேய், வர வேண்டாம்னு சொல்லுங்கடா. டேய், கதவை திறங்கடா. டேய், நீங்க எதுக்கு போலாரியா? தரடா. தேவையில்ல, எங்களுக்கு நாங்க காப்பாத்திக்கிடுவோம். டேய், மத்த எங்களையே காப்பாற்ற முடியாது. தரடா. டேய், அம்மாவை புடிச்சு வச்சுக்கிட்டானுங்க. தரடா, உள்ள வரணும். திறக்க முடியும், திறக்க மாட்டோம். கேட்ல கரண்ட் சாக்கு இருக்கு. நீ உள்ள போலாம், உனக்கு ஒண்ணு செய்யாது. ஓ, என்னன்னு இவனுக்கு மட்டும் இப்படி உள்ள வந்தானுங்க? நமக்கு கிட்டத்தட்ட ஷாக் அடிக்குது. நீங்க இப்படி உள்ள வந்தியா? துப்பாக்கி முனையில உள்ள தள்ளிட்டானுங்க. டேங்கப்பா, துப்பாக்கி முனைக்கா நீங்க பயந்தானுங்களா? துப்பாக்கி முனையில இருக்குது அம்மா, ராணி, 7. என்னது? வீட்டுல இருக்க பொம்பளைங்க மாணிக்கம், ராஜா இன்னொரு அரமனையில பிடிச்சு வச்சுக்கிட்டானுங்க. அதான் காப்பாத்த போனவன் இன்னும் வரலையா? உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க கிளம்புங்க. ராணி ராஜ்யம் கட்டியெல்லாம் போங்க, எங்களை நாங்க காப்பாத்திக்குவோம். அது பிள்ளைங்க பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது. தோங்கிட்டா அவன் பேர்லாம் உனக்கு சொல்ல முடியுதாங்க. இனி சண்டை போட்டு உள்ளதுக்கு சரியா இருக்கும். எவனோ தெரிஞ்சுதான் நம்ம எல்லாம் உள்ள தள்ளியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த செம்பளிங்க வம்சத்தையும் உள்ள தள்ளியிருக்கானுங்க. கரெக்டா வேலை பிரிச்சிருக்கானுங்களா? பொம்பளைங்க எல்லாம் ஒரு கூட்டம், ஆம்பளைங்க எல்லாம் தனி கூட்டம்னு. இங்க பார், எங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. அத்தான் போனல எங்களை எட்டி மிதிச்சுட்டு இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. நீங்க 2 பேரும் யாரோ, நாங்கெல்லாம் யாரோ. சாண எட்டி மிதிச்சல்ல. டேய், இவனுக்கிட்ட பேசவே கூடாது. அது எப்படின்னு பேசுவான்? பேசுறதுக்கு அவசியமே இருக்காது. டேய் சாரோனே, பாரு, என் பேர்ல சொல்லி கூப்பிட கூடாது. டேய், அப்போ எங்க இவ்வளவு அக்கறையா கேட்க கொள்ளதுக்கா? அப்போ பார்க்கணும். நீனா ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஏதோ உள்ள வந்துட்டு ஓரமா இரு. நினைச்சேன் என்னடா இவனை 2 மட்டும் வெளில விட்டுருக்கானுங்களேன்னு. உள்ள தள்ளிருக்கானுங்க பாரு. அதான் இவனுக்கும் சம்பளிங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டானுங்களே. பெரிய தள்ளிருக்கானுங்க. ஒன்னா நம்ம மட்டும் கொல்ல வேண்டியதுதானே? இவனை மட்டும் இந்த பூமியில வாழ வேண்டியதுதானே? ஏய், எங்களை கத்தி முனையில மிரட்டினாலே ஏதோ கேட்ட குரல் மாதிரியே இருந்துடா. ஏன் நீங்க முகத்தை பாக்கலையாங்க? டேய், நாம இவங்கிட்ட பேசணுங்கிறதுக்காக சொல்லுதான்டா. நீ என்ன சொன்னாலும் நாங்க அவன்கிட்ட பேச மாட்டோம். அதான் நம்மகிட்ட பிரார்த்தனை வந்தானுங்க. இங்க இருந்து நாங்க தப்பிக்கதான் நாங்க வழியை பார்ப்போம். உங்க உசுரை காப்பாத்திக்கணும்னா நீங்க தான் பிளான போடணும். உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. டேய், அதுல ஒரு பொம்பளை பேசிச்சுடா. கேட்ட குரல் மாதிரியே இருந்தது. அந்த குரல் கேட்ட குரல், ஆனா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா அந்த ஸ்லாங் கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஆனா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கரகரன்னு கேட்டது. ஒண்ணு பிரார்த்தனை பண்ண வேண்டானா? நான் என்ன போயிச்சிடணும்? சத்தியமாதான் அந்த வாய்ஸ் எல்லாம் ஏற்கனவே கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா அடைச்சு வச்சிருக்கானுங்க. அவங்களை கொண்டு மறுநாள்தான் எங்களை துப்பாக்கி முனையில இங்க கூட்டிட்டு வந்தானுங்க. நாங்க இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். திடீர்னு போனு பார்த்தா வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் கடத்திட்டானு. அங்க போனா அங்க போக கூடாதுட்டானுங்க. அப்புறம் பார்த்தா இங்க தள்ளிட்டானுங்க. நான் உங்களை காப்பாத்த தான் வந்தோம். நீங்களும் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டாம். எங்களுக்கு எங்களை காப்பாத்திக்க தெரியும். இதோ எனக்கு நம்ம இவனுக்கு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இவனுக்கு நம்மள கடத்திச்சிருக்கானோ? டேய், உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கட்டாலும் நாளைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து தண்டனை இருக்கு. அது எப்படி நாங்க கெடுப்போம்? உங்களை பதிவங்க நினைச்சா அப்படி வாங்கிருப்போமே. ஆமால, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். வாங்க, நம்ம போலாம். சரி விடு, பிள்ளையாவது பார்க்க முடிஞ்சது. அங்க குடும்பம் இருக்கு. நம்ம சொன்ன நம்ம மண்டை காணல. நம்ம தான் வேலைக்கு இதெல்லாம் பண்றோம் நம்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க நம்பிட்டா என்ன? கண்டிப்பா திங்ஸே நம்புவான். அவன்கிட்ட எப்படி முகத்தை காட்டி பேச? அவன் பேசுவான். வா, வீட்டுல யாருமே நம்மகிட்ட பேச மாட்டாங்களா?
நம்ம பொண்ணு இருக்கல்ல, அவ இருக்கிற வரைக்கும் கவலையே வேண்டாம். வா, கஷ்டமா இருக்கு. வாடா. இனிமேல் இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். என் வலியும் வேதனையும் எனக்குள்ள இருக்குதா. நான் ஒவ்வொருத்தரையா வேட்டையாட முடியும். சும்மா சாக்கு போக்க சொல்லாத. உனக்கு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தணும், அவ்வளவுதானே? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் வேதனை வலி இருக்கும். ஏன்னா யாரையாவது ஒருத்தரை நீங்கள இழந்திருப்பீங்க, அப்படிதானே? நீங்க உங்க பொண்டாட்டி இழந்திருப்பீங்க, உங்க குடும்பத்தை இழந்திருப்பீங்க. அதனால நீங்க அனாதையாக்கப்பட்டிருப்பீங்க. அதனால நீங்க வேதனைப்படலாம். ஆனா என் வாழ்க்கை தலைகீழா. என்னால என்ன காரணம் காட்டி அவர்கிட்ட ஒரு நிமிஷம் எதுவுமே சொல்லல. ஆனா சாகும்போதே என்னாலதான் செத்தேன்னு அவர் நினைச்சிட்டு செத்துருக்காரு. துள்ள துடிக்க குத்திரும் கொலைருமா சின்ன பின்னமா செதறி ஒரு மனுஷன் நம்மளால செத்தா அந்த வழி எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில வீடு எப்பவுமே வித்தியாசமா தான் விளையாடும். அழகான வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு சொன்னீங்களே, அந்த அழகான வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருந்த காலம். பூ பூத்து காய் காய்க்கிற நேரத்துல பூவும் பிஞ்சுமா இருக்கும் போது பிச்சி புடுங்கி அந்த மரத்தை வேரோட அறுத்தெறிஞ்சா எப்படி இருக்கும்? என் கனவு கலைக்கப்பட்டது, என் கனவு சிதறடிக்கப்பட்டது. என் ஆசை, என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி எல்லாம் வேரோட புடுங்கி எடுத்துட்டானுங்க. அந்த மனுஷனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கேட்டீங்களே, அது நட்பா காதலா பாசமா நேசமா எதுவுமே தெரியாது. எதுவும் தெரியதுக்கு முன்னாடியே கனவு கலைஞ்சு போச்சு. ஒரு துளி கூட எனக்கு டிசிப்ளினே கிடையாது. நேரத்துக்கு எதையும் செய்யணும்னு தெரியாது. சார், எப்படியாவது क्वेश्चन பேப்பர் வாங்கிடணும். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயோ, சார் வேற நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. பேசாம உட்கார்ந்துற வேண்டியது. என்ன அங்க பாருடா, சுத்தமான தமிழ் லட்சியங்க. நான் பேச உனக்கு புரியுதா? நான் தமிழ் 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 புரியுதா? நாங்களாம் அப்படிதான். அங்க பாருடா, உனக்கு நான் பேச மட்டும் புரிய போதே. படா, எதுக்கு வேண்டிய கேட்பா? தூய தமிழ தான் கேட்கணும். வாத்தியார் क्वेश्चन பேப்பரை கொடுத்து விட்டாரா? இவனுக்கு எப்படி தமிழ் தெரிய போறதில்ல. ஜெர்மனில பிறந்தவனுக்கு தமிழ் எப்படி தெரியும்? ஆதிமொழி. இவன் என்ன நடா இருப்பான்? வாட்ட சட்டமா இருக்கான். ஆத்தி ஒருவேளை இருக்க முடியாது. பா 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 பா. டேய், क्वेश्चन பேப்பர் எங்க கொண்டாடா? உனக்குலாம் இருக்குடா क्वेश्चन பேப்பர். கொண்டா கொண்டா கொண்டா, அக்கா எழுதி தரேன். கொண்டா கொண்டா. டேய், கொண்டாடா, அக்கட்ட கொண்டா. பாத்துக்கிட்ட क्वेश्चन பேப்பர் கொண்டாடா. அக்கட்ட கொடுத்துட்டல, நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். அக்கா பெரிய தாதா. எப்படியோ இந்த பையில அடிச்சு புரண்டி ஏதோ நம்ம வீரத்தையும் வேகத்தையும் வச்சு இந்த பையனுக்கு क्वेश्चन பேப்பர் வாங்கிட்டோம். பிறகு எழுதிடணும்பா. ஆகா, இந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளுக்கு போடா போடா. என்கிட்ட நடக்காது, இந்த அலெக்சாண்ட்ரா கிட்ட நடக்காது. இருந்தாலும் அந்த பையன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் நம்ம சேட்டைக்கு இதெல்லாம் கம்மி தான். சைனா ப்ரொடெக்ஷனா இருப்பணும். சைலண்டா போயிட்டா ஆத்தி ரொம்ப டேஞ்சர்ல. டேய் 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 டேய், அக்கா தெரியாம क्वेश्चन பேப்பர் எடுத்துட்டேன்டா. எழுதுடா எழுதுடா. ஆஹா, இன்னும் லைட் எரியுதுன்னா உள்ள போறது ரொம்ப டேஞ்சரா. இருக்குது கேட்டேரி விட்டு போயிருவோம். வழக்கம் போல நம்ம போற பாதையிலே போவோம். பக்கத்து வீட்டு பங்களால யாருமே இல்லாம இருக்குது. நமக்கு எவ்வளவு சௌரியமா போச்சுதே. குதிச்சுடி அலெக்சாண்ட்ரா. குதிச்சிட வேண்டியதான் அலெக்சாண்ட்ரா, குதிச்சிட அலெக்சாண்ட்ரா. ஏண்டா சாமுராய், நான் எப்போ திருட்டுத்தனம் பண்ணுவேன், எப்போ என்ன கையும் களமா பிடிச்சு கொடுக்கலான்னு என் பின்னாடி அழுதல. உன்னெல்லாம் எல்கேஜிலே நான் கட் பண்ணி விட்டுருக்கணும்.
இன்னும் கூட அது சுத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. ஒரு புள்ள சேட்டை பண்ணலாமா, இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. என் கூட நீனும் படிச்ச, படிக்க 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 படிச்சுக்கிட்டே இருக்க. நான் பாரு பெரிய ஆளாயிட்ட பிசினஸ் மேன். என்ன ஒரு பணம் வரமா வளர்ந்துட்ட? ஏன் சொல்ல மாட்டேன். பாரு நாளைக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் நீ வார. அடி கொஞ்சமா பிசினஸ் கத்துக்கடி. ஏய் பிசினஸ் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி நீ பிசினஸ் கத்துக்காம போ. நாளைக்கு இந்தியால இருக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. உனக்கு தான் தமிழ் பற்றி அதிகமே. தமிழ் 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 தமிழ்நாட்டுக்காரங்க ஏகப்பட்டவர் வராங்க. வரியா? ஏய் என்னடா சொல்ற சாம்ராய்? எஸ் வரியா? என் ஃப்ரெண்ட் நீ கூப்பிட்டா நான் வர மாட்டேனா? என்ன ஒரு பேச்சு திறமை. என்ன இவ்வளவு சட்டை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு பக்கத்து பங்களுக்கு இப்ப ஆள் வந்துட்டு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? டேய் என் வலியா வேண்டா. நிஜமாதான் அந்த பங்களுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் மறுபடியும் ஏறி குதிச்சிடக்கூடாது முன்னுக்குட்டி சொல்ல வந்தேன். நீ இருக்கிற ஸ்ட்ரீட்லயே நானும் பங்களா எடுப்பேன் பாரு. எனக்கு ஸ்ட்ரீட்டை முத மாத்தணும். டேய் சாம்ராய் அப்படி சொல்லாதடா. உங்ககிட்ட சுத்திட்டு வச்சுக்கேன். எனக்கு எந்த பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். என்னடா இப்படி சொல்லிட்ட? என்னங்க எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு பையன் வேண்டாம். பின்னாடியே சுத்துறதுனால எல்லா பையன் என்ன சல்லி பையன் நினைக்கான். உனக்கு சிரிப்பு வருது. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. நக்கல் பண்றாளோ? ஆனாலும் உன் தமிழ் பற்றி நான் பாராட்டுறேன். தமிழ் பொண்ணு தான் கட்டுவேன், அதுவும் கலாச்சாரமான பொண்ணு தான் கட்டுவேன். ஒத்த கால்ல நிக்க பாரு. உன் தமிழ் பற்றி நான் பாராட்டுறேன்டா. டேய் தேடி எல்லாம் போக வேண்டாம். உன்னை தேடி ஒருத்தி வருவா என்ன மாதிரியே. ஐயோ வேண்டாம் அலெக்சாண்டா, நீ ஒருத்தியே போதும். டேய் என்னால கெட்ட முடியாதுடா. சாபகம் விட்டுறாதம்மா. நீல வேண்டாம், சரிப்பட்டு வராது. டேய் நான் இப்ப பாரு, அங்க ஆள் இருந்தாலும் சரி இப்படி ஓடி போய் தான் நான் என் ரூமுக்கு போவேன். பாத்தியா? வேண்டாம் சொன்னா கேளு. நீயும் கூட வர. சிக்கனா ரெண்டே சேர்ந்துச்சுக்கோ. வாடா. என்ன மாட்டி விட்டு முடிவு பண்ணிட்ட. நீ தனியா சுத்தி என்ன பண்ண போற? வா. டேய் உனக்கு தமிழ்நாட்டு பொண்ணை பார்த்து கெட்டி வைக்க வேண்டிய ஏன் பொறுப்பு? இந்த அலெக்சாண்ட்ராவோட பொறுப்பு. பொறுப்புனா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்க. தமிழ் பற்றிங்க. தமிழ்நாட்டுல எந்த பிள்ளை உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுச்சு? தமிழ்நாட்டு பொம்பளை பிள்ளை எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண தெரியுமா? ஓ தமிழ்நாட்டு மேல அப்படி ஊறி போயிருக்க பாரு. அப்படியே ஒரு பாவாடை சட்டை தாவணி போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு கொண்டைய முன்னாடி இப்படி போட்டுக்கிட்டு சிலுக்கு 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 சிலுக்குன்னு அந்த கொலுசை போட்டுக்கிட்டு நடந்து வந்தா கிக்கு யாரும் பாரு. போட்டுக்க ட்ரெஸ்ஸா பாரு. என்னடா சொல்லுத? அப்ப இப்படிலாம் தமிழ்நாட்டுல போட மாட்டாங்களா? அதுக்குதான் கொஞ்சமாவது தமிழ்நாட்டு பக்கம் வரணுங்குது. எனக்கு யார் இருக்கா தமிழ்நாட்டுல? அந்த கார்டியன் என்ன விடவே மாட்டேங்காரு. அவர்கிட்டயே கேட்க. நீ தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வா. அங்க யாருடா இருக்கா? எனக்குன்னு யாருமே இல்ல. டிவிலயும் பேப்பர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் புக்கையும் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் தான் பேசணும்னு வைராக்கியமா கத்துக்கிட்டேன். ஆனா அங்க போய் இருக்கிற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லையே. எனக்கும் தான் யாருமே இல்ல. நான் தமிழ்நாட்டு பொண்ணு தான் வேணும். ஒத்த கால நிக்கல. அப்போ நான் தமிழ்நாட்டு பையனை கட்டிக்கிட்டா அதனால எவனும் கட்ட மாட்டான். ஏன்டா அப்படி சொல்லுதா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா எவனும் கட்ட மாட்டான். அப்போ இது நல்ல ட்ரெஸ் இல்லையா? இங்க உள்ளவங்க எப்படிலாம் போடுவாங்க. நான் பாருடா நீல அங்கி மாதிரி ஆன்ட்டி மாதிரி பாட்டி மாதிரி போட்டுட்டாலே இத. அப்படிதான் போடுத. இருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்படி போடாது. என்ன சொன்ன? தாவாணி போட்டு தலை நிறைய பூ வச்சு சிலுக்கு சிலுக்குன்னு வருவாங்களாடா? ஆமா நான் வாரேன். எனக்கு பொண்ணு பார்க்க போகணும். உனக்கு அமையாதுடா. தமிழ்நாட்டு பொண்ணு உனக்கு அமையவே அமையாது. பாத்துக்கிட்டே இரு. ஓவாய் வந்து விழுதுக்கு வந்திருக்கேன் பாரு. இரு தமிழ்நாட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணல. நான் சாம்ராயே இல்ல. ஐயோ கோபப்பட்டு அவசரப்பட்டு. டேய் சாம்ராய், டேய் சாம்ராய் வாடி. இது முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண கட் பண்றேன். கட் பண்ணு. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டானே. பேசாம ஏறி குதிச்சிட வேண்டியதா. யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆளையும் காணோம். இப்படியே ஏறி நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவோம். ஆமா யாரோ இருக்காங்க போலுக்கு. பாப்போம் எந்த நாட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னு. வீடு வச்சிருக்க மாடலை பார்த்தாலே தெரிஞ்சிருமே. பாப்போம். அப்படின்னா இந்தியால இருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்தியா தான் அந்த வீட்ல இருக்காங்களா? பாப்போம் யாரா இருக்கும். ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே. விடவே மாட்டாங்க. எஸ்கேப் ஆயிருவோம். வழக்கம் போல ஏறி குதிச்சிட வேண்டியதா. அப்பாட யார் கண்ணிலையும் படல. ஐயோ இந்த சாம்ராய் சாபூட்ட மாதிரி ஆயி போச்சுதே. இது எக்ஸாம் கால்ல பார்த்த பையன் தானே. மாட்டிக்கிட்டேனே. சார் நமஸ்காரம். வணக்கம் சார். நான் நினைச்சேன்
நினைச்சேன். நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா வந்திருக்கணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி இருந்துட்டீங்க. அத முகமே காட்டி கொடுத்துருந்தேன். அது சார், நான் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, லேட் ஆகி போச்சு. செவரெல்லாம் குதிச்சு இல்லை, அப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளை சார். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதாம போனா என் கார்டியன் இல்லைல்ல. ஐயோ, கஷ்டப்பட்டு படிச்சு எழுதாம போனா ரொம்ப சங்கடமா போயிடும், மனசு கஷ்டப்படும். சின்ன வயசு பிள்ளை, ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவேன். அதான் உங்க பேப்பர் வாங்கி எழுதிவிட்டேன், மன்னிச்சிருங்க சார். ஒருத்தி ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காள, அசால்ட்டா திரும்புறம அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சமாடி இந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ஆல் ரைட். என்ன இன்சல்ட் பண்றது இன்னும் புதுசு இல்ல, எனக்கு பழகி போச்சு. எனக்கு இதுல சாதாரணம் தான் சார். சார், ரெஸ்பெக்ட், மரியாதை சார். தமிழ் பண்பாடே மரியாதையில தான் சார் இருக்கு. நான் இன்னும் தமிழ் பண்பாடை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணுமோ, அரையும் குறையுமா கற்று வச்சிருக்கேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. ரெஸ்பெக்ட், ஓகே, ரெஸ்பெக்ட். வேண்டாம், அவர் மொழியே சரியில்லை. இன்னைக்கு நாம் இங்கேருந்து கடந்து போகிறது தான் நல்லது. சார், எந்த உதவினாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். பிறந்தலேருந்தே நான் இங்கே தான் இருக்கேன். என்னுடைய பூர்வீகம் பிறந்தது எல்லாம் இங்கே தான். ஜஸ்ட் 19 வயசு தான் ஆகுது சார். 19 தானே தமிழை சொல்லணும். தமிழ் சூப்பரா பேசுவேன் சார். தமிழ் படத்தை தான் சார் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் படத்தை பார்த்து தமிழை கற்றுக்கிட்டேன். தமிழ் மீது எனக்கு அலாதி பிரியம் சார். பட் தமிழ் பீப்புள் தான் என்னை கண்டுக்கிறதே இல்லை. நான் ஒருத்தி ஹெவியா பிரபாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கங்க பார்த்து என்னை இன்சல்ட் பண்றாரே. ஹலோ, மரியாதை, ஓகே, புரியுது. இந்த மாதிரி சில்லுவண்டுகிட்ட எல்லாம் எதுக்கு நம்ம பேசி நம்ம தரத்தை குறைச்சிக்கணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்காத நான் இல்ல. இந்த ஜெர்மனியோட சீப்பஸ்ட் கெஸ்ட் நான் தான். அலெக்சாண்ட்ரா பேரை கேட்ட சும்மா அதெல்லாம் வேற லெவல்ல போகும். தமிழ் பண்பாடுல ஊறி போயிருக்கேன் சார். ஜெர்மனில பிறந்தல இருந்து இருக்கேன் சார். இங்க ஒரு பயில என்ன மதிக்காது. என் பேரை கேட்டா போதும், சின்ன புள்ள கூட அக்கா அப்படின்னு சொல்லும். அலெக்சாண்ட்ரான்னு பேரை சொன்னா போதும். தொட்டில் தானே கெட்டுவாங்க பிறந்த பிள்ளைக்கு, அப்படித்தான் கெட்டுவாங்க. தொட்டில் தெரியுமா? தொட்டில்ல படுத்திருக்க புள்ள கூட அப்படின்னு ஆளும். இந்த அலெக்சாண்ட்ராக்கு அவ்வளோ பேர் புகழ் இருக்கு. புரியுது, நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. பட் நார்த்தா சவுத்தா நீங்க மௌனமா இருக்கத பார்த்தா நான் பேசுறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஜாவூகே அப்படித்தானே சொல்லணும். நம்ம தமிழ்ல பேசுவோம். தமிழ் நமக்கு நல்லா இருக்கு. துமாரா நாம் கா ஹை. ஐயோ, இது தமிழ் இல்லையே. சரி, எந்த உதவினாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம், ஓகே? அப்புறம் நாம பேச்சுவார்த்தை நடத்தினவன் இதை நமக்குள்ளே முடிச்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்கு கடுகளும் வரக்கூடாது. தப்புதான். நான் செவரேறி குதிச்சு இங்கேருந்து அந்த காமெண்ட்டுக்கு போற நினைச்சது தப்பு தான். அது சில சுட்டிவேஷன். ஓகே, என்னடா நான் இவ்வளோ பேசுறேன், கண் சிமிட்டாவ பாக்குறாரே தவிர ஆனு ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. ஒருவேளை நான் தப்பா தமிழ பேசுதனோ இல்லையே. சாமுராய் நான் சரியா தானே பேசுறேன்னு சொன்னா. சரி, ஆல்ரெடி ஊமா நினைக்கிறேன். அது வரைக்கும் நமக்கு நல்லதுதான். சரி வட்டா, எனக்கு அங்குள்ள பாட்டு தெரியுமா? சூப்பரா தெரியும். एक तो ती चापांजे चाट दाव atas cara गे एक तो ती chapati chage. மூச்சு தண்ணியெல்லாம் போட்டு வத்த வச்சுட்டேன், முடியல. வரட்டா தாவுடாத்தாவே எக்கு தோத்தி இல்லையே. இது இந்த தமிழ் பாட்டு வராத. தமிழ் பாட்டு ஒன்று புதுசா கத்து வச்சுக்கிட்டோமே. என்ன பாட்டோல படிச்சோம்? திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கரெக்ட். ஆமா, திருட்டுனா என்ன? திருடாதே பாப்பா திருடாதே. தமிழ் பாட்டு, சூப்பர் பாட்டு. இன்னும் நம்ம நிறைய தமிழை கத்துக்கிட்டு வந்து இந்த ஆள்கிட்ட பேசணும். ஒரு வார்த்தை கூட நம்ம திருப்பி பேச மாட்டேங்காரே. வழக்கமா ஓடுற இடத்துல இருந்து தள்ளி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அடி பாதவத்தி மொபல அடிய வாளே, நான் தமிழ் கலாச்சாரத்தின் படி இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேஷம் போட்டு வந்துட்டா. அடி அலெக்சாண்ட்ரா ஆனா ஒண்ணு, உனக்கு வேஷம் பக்காவா பொருந்து தெரியுமா?
அடியாய் அப்படியே தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே இருக்கடி. ஆனா நீ இப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள போனேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா தமிழ்நாட்டுக்கார போயில உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிப்பானுங்க. ஆனா நான் நிக்க மாட்டேன். ஏன்னா உன் கூட அவ கிளாஸ்ல இருந்தே குப்பை கொட்டுறவன் நான். உனக்குள்ள இருக்கிறது என்னன்னு எனக்கு தானே தெரியும். இப்படி எல்லாம் நீ வேஷம் போட்டுட்டா இந்த சாமுராய் மனசு வச்சு உன்கிட்ட என் காதல சொல்லிடுவேன் நீ நினைச்சிருக்க. தப்பு பண்ணிட்டு அலெக்சாண்ட்ரா. அலெக்சாண்ட்ரா சத்தியமா சூப்பரா இருக்குடி. போ அங்க பாரு, தமிழ்நாட்டு போறதுக்கு நான் டிக்கெட் எடுத்தாரேன், கிளம்புனா. உன் காரியனை பத்தி கவலைப்படாத, உன்னை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சமாவது அறிவோட பேசணும். எதிர்த்தால நிக்கிறது யாரு என்னன்னு புரிஞ்சு பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க கூடாது. சும்மா எச்சரிக்கை விடுறதுக்கு இந்த பொம்மிமாக்கு பிடிக்காது. சீவிரம் தமிழ்நாட்டு வேஷம் போட்ட உடனே அப்படியே தமிழ் பற்றும் தமிழ் வீரமும் தமிழ் பெண்களுக்கே உண்டான துணிச்சலும் வீரமும் இவளுக்குள்ள தானா வந்துட்ட. வேஷம் போட்ட இவளுக்குள்ளே இவ்வளவு துணிச்சலும் வீரமும் இருக்குன்னா உண்மையிலே தமிழ்நாட்டு பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு வீரமும் துணிச்சலும் இருக்கும். இதுக்காக தமிழ்நாட்டுக்கு போறோம், தமிழ்நாட்டு பொண்ணை பாக்குறோம், கல்யாணம் பண்றோம். அப்போ தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் ஐயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு லட்சியம் உண்டு. என் சின்ன வயசு லட்சியமே தமிழ்நாட்டு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேங்கதான் என் பெரிய லட்சியமாவே இருந்தது. இன்னைக்கே தமிழ்நாட்டுக்கு போறேன். அப்போ இந்த தாவானிக்குள்ள எவ்வளவு பெரிய வீரம் அடங்கி இருக்கு. அலெக்சாண்ட்ராவே மாறிட்டான்னா அலெக்சாண்ட்ராக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட். எங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கே தமிழ்நாட்டுக்கு போறோம். எல்லார் வாழ்க்கையில ஒரு இளிச்சவாயன் ஃப்ரெண்ட் இருப்பான். என் வாழ்க்கையில இருக்கான் ஒரு இளிச்சவாயன் ஃப்ரெண்டு. டேய் சாமுராய். ஐயோ குட்டி விசாசே. டேய் சாமுராய். என்னடி அம்மா இப்பதான் ஹைட் வெயிட்டுமா போனா? வேண்டா, ஹைட்டை பத்தி மட்டும் பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். சேட்டை பண்ணியே குள்ளமான பிறவினா அது நீ மட்டும் தாண்டி. இல்லையடி இப்பதான் உன்னை ஹைட் வெயிட்டுமா நான் பார்த்தேன். ஆஹா தாவணி போட்டோன்னே என்ன பெரிய பிள்ளையா இருந்த தெரியுமாடி. ஏடி அந்த ட்ரெஸ் நல்லா தானே இருந்துச்சு, போட்டுக்கலாம்ல. ஏற்கனவே ஒத்தையின வச்சு செஞ்சு விட்டுருக்கா, நீ வேற படா படுத்தத. 3/4 மணி நேரம் முக்கி பேசுறேன்டா தமிழை கத்துக்கிட்டு. இப்படியே இருந்திருக்காண்டா. என்ன சொல்ற? சத்தியமா அப்புறம் சத்தியமா தமிழ்ல எதெல்லாம் கத்துக்க கூடாது அதெல்லாம் தெளிவா பேசுத. கத்து கொடுத்த இங்கிலீஷ் கலக்காம பேசுறாளாம். வச்சு செஞ்சுட்டானா என்ன? நான் எவ்வளவு பேசுனேன் தெரியுமாடா. இப்படியே இருந்தாண்டா எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறி போச்சுடா. எனக்கே பேச கூட பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பேசினாலும் என்னை ஏத்து பேசுறதுதான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தன் என்ன பழி வாங்கணுங்கக்காகவே அமைதியா இருக்காண்டா. என்னது நீ பேச ஒருத்த அமைதியா இருந்தானா? அப்போ கண்டிப்பா உன்னை பழி வாங்கத்தான் நினைச்சிருக்கான். நானும் உன்னை அப்படித்தான் பழி வாங்கணும்னு நினைக்க முடிய மாட்டேங்குத. டேய் அவனை நான் ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் ஒருவேளை அவன் தமிழனா இருக்க மாட்டானோ? எப்படி இருந்தான்? சிங்கம் மாதிரி இருந்தான். வேட்டையாடுற சிங்கம் மாதிரி இருந்தான். அப்போ தமிழனா தான் இருப்பான். கரெக்ட்டா. அவன் முகர கட்டையே காட்டி கொடுக்கே. அவனால ஒருத்தனால இப்பெல்லாம் பண்ண முடியும். வச்சு செஞ்சு விட்டுருக்கான் முழுக்க. நல்லா இருக்கும் முழுக்க. தினமும் அவகிட்ட கோர்த்து விட்டுற வேண்டியதான். இங்க பாரு, அவனை விடவே விடாத. அலெக்சாண்ட்ராவே ஒருத்தன் இன்சல்ட் பண்ணியிருக்கான், அவனை விடாத. போதும், நீ மூடிக்கிட்டு கிளம்பு. அலெக்சாண்ட்ரா இவனை விட்டா நான் காடியன் தப்ப முடியாது. சரி வா சரி என்ன வழக்கம் போல தூக்கிட்டு போ. டேய் இன்னைக்கும் காடியன் நீ எப்படியே காப்பாத்தி விட்டுடா. சரி வா. குடிமகனே நீ ஏன் தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரியே நடிக்க? உனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கதே பிடிக்காது. ஆனா அவங்க உன்னை தப்பான வழியில நடத்துறதுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தப்பிக்க போற? தப்பிப்பேன்டா, சீக்கிரம் தப்பிப்பேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு பொறுப்பு இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு. நான் அதுக்காக தான்டா தமிழ் அப்படி கடந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா, வழக்கம் போல ட்ராமா பண்ணிக்கிட்டே உள்ள போயிடலாம். சரி வா சாஞ்சிக்க. அவங்க உன்னை போதைக்கு அடிமையாக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ இந்த போதையை இத்தனை வருஷம் ஐயன் தொடவே இல்லை. நீ நினைச்சிருந்தா உண்மையிலே போட்டிருக்கலாம். நான் தமிழ்நாட்டு பாரம்பரியமா தான் இருப்பேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் மோந்து கூட பார்க்க மாட்டேன். சூப்பர். சரி வா, இந்த ஒண்ணுக்காக தான் நான் தினமும் இத்தனை மணிக்கு வந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். வா. குடிமகனே குடிமகனே. அங்கிள் அங்கிள் உள்ள கொண்டு போடு. ரொம்ப குடிச்சிருக்கா அங்கிள். கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு குடிச்சிட்டு கிடக்கா. நான் அதான் தூக்கிட்டு வந்தேன். அவ திருந்த மாட்டா தம்பி, அவ திருந்தவே மாட்டா. உள்ளதை கொண்டு போடு. அவ இதெல்லாம் பண்ணணும்டா நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்க இஷ்டத்துக்கே வாடுறா. அவ மட்டும் குடிக்காம இருந்தா வலுக்கட்டாயமா ஊத்தி விட்டுருவீங்க. சரி அங்கிள், நான் உள்ள தூங்க வச்சுட்டு போறேன். குடிமகனே மிஸ்டர் சாரதி, பார்த்த சாரதி.
குடியாகமே குடியாகமே. சரி சரி, அவளை தூக்கி உள்ள கொண்டு போடு. ஓகே அங்கிள். ஜெர்மனிலே கோடி கோடியான சொத்து உள்ள ஒரே தமிழன், தமிழச்சி அலெக்சாண்ட்ரா. ஆனா இனிமேல் அத்தனை சொத்துக்கும் என் புள்ள பாரதி மட்டும்தான் வாரிசு. குடிமகனே ஆய் ஆய் வாங்கடா குடிமகனே. திருடாதே பக்கத்து வீட்டுக்காரனே, திருடாதே திருடாதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு புது தமிழ்காரன் வந்திருக்கான், திருடாதே. கருப்பு சிங்கமும் ஜெர்மனிக்கு தான் வந்திருக்கான். நம்ம குடும்பத்திலே பேரு தெரியல, ஆனா அவங்க இங்கதான் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு விஷயத்த சொல்லணும். அங்க அண்ணனுக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. நாம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புனாதான் நமக்கு நல்லது. நாம தான் ஒரு நாட்டுல நிலையா இருக்க முடியாத. நீ லேப்ல ஏதோ டெஸ்ட் கொடுக்கணும், நீ ரெடி பண்ணிட்டியா? கொடுத்துட்டேன். நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் எதிர்ப்பு வரும். கருப்பு சிங்கத்திட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா நான் அதை என் பேர்ல வைக்க போறதில்ல. அத பாதுகாப்பா அது நம்ம தலைமுறைக்கு பயன்படுற மாதிரி நான் வைக்கணும். அப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்க? கூடிய சீக்கிரம் சொல்றேன். அது மட்டும் நிறைவேற்றினா அப்பா செம்மலிங்கையோட ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா சொல்றேன். நிறைய விஷயம் புதுசு புதுசா யோசிச்சிருக்கேன். அப்புறம் மகாதேவன் கால் பண்ணாரா? அவர் தான் ஒரு நாளைக்கு 10 நேரம் கால் பண்ணுவாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவருக்கு எல்லாத்துலயும் உண்மையா இருப்பிய? இல்ல, இது மட்டும் அவருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு இருக்கு. நிச்சயமா அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் அவர் நிச்சயமா எதிரிருந்து ஈஸியா தப்பிச்சிருவாரு. நாம மாட்டினாலும் அவரு மாட்ட மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒருத்தருக்காவது ரகசியம் தெரிஞ்சதா இருக்கட்டும். நமக்கு எப்போ வேணாலும் மறந்தா வரலாம். தெரிஞ்சுதானே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படி இல்லை. கண்டிப்பா தப்பிப்பாரு, எனக்கு தெரியும். சரி, நான் ப்ராஜெக்ட் விஷயமா ஈக்கி போக வேண்டியது இருக்கும். நான் கிளம்புறேன். நான் வேணா வரட்டா? இங்க வந்த வழியை கச்சிதமா முடி. எனக்கும் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும்னு தோணுது. இப்போதைக்கு அங்க போகாத, மாட்டிக்கிடுவேன். இல்ல, அண்ணன் நாங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம செங்கோட்டையன் சித்தப்பா இருக்காங்கல்ல, அவர் பையன் ஜானு, அவன் இப்போ 10th முடிச்சிட்டானா? கால் பண்ணியிருந்தான். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன். ஜானதான் நானும் பார்க்க போகணும்னு நினைச்சேன். ஜான் பயங்கர பிரியாண்டா இருக்கான், பயங்கரமா இருக்கான். நீ அவனை பார்த்ததே இல்லைல்ல? பார்த்தது இல்ல. இந்த வாட்டியாவது நான் எப்படியாவது அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அவன்கிட்ட இருக்க திறமை போய் பாரு. கிட்டத்தட்ட எல்லாரையும் காப்பாத்திடுவான். எனக்கு இப்ப நம்பிக்கையானவன் ஜான் மட்டும்தான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன். உன் முகச்சாடையில நான் ஒரு பொண்ணு இங்க பார்த்தேன். என்ன சொல்ற? உன் முகச்சாடுதான். ஆனா என்ன ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கு. நீ ஹைட் வெயிட்டுமா இருக்க. அந்த பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணா இருந்துச்சு. கொஞ்சம் முகச்சாடை இருக்குது. நீ கொஞ்சம் புது நேரம். அந்த பொண்ணு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. ஓ, அதான் வரவில்லை. ஒரு பையன் என்கிட்ட வேற மாதிரி பேசானா? ஐயோ, இது தெரியாம நான் வேற கோபப்பட்டுட்டேனே. பேசுது பேச்ச பாக்கணுமே. தமிழ் அறிகுறியமா கத்து வச்சுக்கிட்டு பேசுது. நான் வாகிய திறக்கல. நீ யாரை என்னங்கிறீங்க அதைக்கு தெரியக்கூடாது. நீங்க எந்த உயிரோட போகணும், அவ்வளவுதான். என்னை பத்தி கவலைப்படாத. உயிருக்கு பயந்தவன் நான் கிடையாது. இந்த சாரன் ராஜா என்னைக்குமே உயிருக்கு பயந்தவன் கிடையாது. நீ கவலைப்படாம இரு. ஏகாந்த கொண்டோம், நீ யாரு என்னங்கிறது தெரியக்கூடாது. யாருக்கிட்டே பேசிடாத. சரி, நீ டென்ஷன் எடுக்காம இரு. நீ வந்த ப்ராஜெக்ட மட்டும் பாரு. சரிண்ணே. அண்ணா, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவர் 10 கால் கிட்ட பண்ணிருப்பாரு போலுக்கு. இல்லைன்னா கோபப்படுவாரு. ரொம்ப லவ் போலுக்கு. பயங்கர லவ். வீட்டு மாப்பிள்ளைக்கு நீயும் கருப்பு சிங்கம் அமைச்சு கொடுத்தீங்க. அது பெஸ்டா தான் இருக்கும். சரி, நான் அவருக்கு போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லா காயத்துக்கும் மருந்து உண்டு. என் காயத்துக்கு கிடையாது. காயத்துக்கு மருந்தா நான் இருந்தா? நான் பேசணும். பேசு. நான் பேசணும். பேசு. ஆனா என் நண்பனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. ஆனா நீ என்ன நோக்கத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இங்க இருக்க யாரு வேற தெரிஞ்சுக்காம இருக்கலாம். கிங்ஸ் தெரியாமலாம் இருக்க மாட்டோம். சொன்னா கேளு. மறுபடி காயப்பட்டுறாத. காயத்துக்கு மருந்தா என்னால இருக்க முடியும். பிள்ளைங்களா மாட்டிருக்காங்க. நீங்க எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருக்கீங்க. பிள்ளைங்களா மாட்டிருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. சிவகாமி, உன் ரூம்ல ஒரு சேலை இருக்கு.
புது சேலை எடுத்துக்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? புரியுது. அந்த சேலையை எடுத்து வச்சது உன் பிள்ளை கிங்ஸின் தான். அம்மா கிட்ட கொடுத்துங்கப்பான்னு சொன்னேன். சேலை எடுத்து கட்டிக்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன போய் சொல்றீங்க? உங்ககிட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு எனக்கு தைரியமும் பத்தாதே, எனக்கு தகுதியும் கிடையாது. இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக தான் கேட்குறேன். பிள்ளைங்க எல்லாம் மாட்டிருக்காங்க, நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கீங்க. அமைதியா இருக்கேன்ல, அதுதான் நான் எடுக்கிற ஸ்டெப்பு. ஜோடி புறா சீக்கிரம் சேர்ந்துரும். என் ஜோடி புறா சீக்கிரம் சேர்ந்துரும்.